செந்தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியை முற்றுகையிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றிலிருந்து உங்கள் கட்சிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று பெயர் இல்லாமல் திராவிட வாழ்வுரிமை கட்சி என்று பெயர் மாற்றப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இதுக்கு எதுக்குப்பா இதுக்கு மாத்திர பிக் பாஸ்ன்றது ஒரு ரொம்ப கேவலமான நிகழ்ச்சியாக தானே இருக்கு. மக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கே முகம் சொல்லிக்கிறாங்களே, ரொம்ப அருவருப்பா இருக்கு. அதுக்கு எதுக்கு நீ இந்த கட்சியை இது மாதிரி பேசுறேன்றது நீங்க கேட்கலாம். ஆனால் இந்த கட்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு சட்டமன்றத்தோட எம்எல்ஏ. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிக்பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப கொடூரமாக இருக்குது, இதை நம்ம தமிழர்களாகிய நம்ம முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுகையிட்டு பாம்பு விடும் போராட்டம் அப்படின்றத அறிவித்து அதை முன்னெடுத்தாருங்க. இது நல்ல விஷயம். இது ஏன்னா எல்லாரையும் குழந்தைங்களாம் பார்க்குது, இவன் கண்ட மணிக்கு ஒன்று பேசுனா சகட்ட மணிக்கு பண்ணுறாங்க. இது வரைக்கும் வந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி ரொம்ப கொடூரமாகவும் இருக்குது. இதில் அண்ணன் அவர்கள் இதை நாங்கள் வரவேற்கிறோம். இதை அண்ணன் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு நாள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். தமிழின தலைவர் யார் நினைக்கிறீங்க? நம்ம மேதகுயா? இல்லை. அவரு பொறுத்த வரைக்கும் அவரோட தமிழின தலைவர் யார்? திரு மு கருணாநிதி அவர்கள். அவர் தான் தமிழினத்தோட தலைவரான். இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? தமிழினத்துக்குலாம் ஒரே தலைவர் எங்கள் தேசிய தலைவர் மட்டும்தான். இவர் சொல்கிறாருன்றதுக்காக நான் தமிழினத்தில் மாற்றிக்க முடியுமா? இதுலேயும் அண்ணா அவர் சொல்கிறார் என்னன்னா, ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் தலைவர் கலைஞரை தெலுங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத அங்கே குறிப்பிட்டிருந்தார். ஓ, தமிழ் தேசியவாதிலாம் அப்போ கலைஞர் தெலுங்கர் சொன்னது தப்பு இல்லையா? கருணாநிதி தெலுங்கர் சொன்னது கரெக்டா? இந்த கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல. அடாமா, தமிழ் தேசியவாதிகள் கருணாநிதி தெலுங்கர் சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் தமிழ் தேசியவாதி இல்லையா? தமிழ் தேசியவாதி இல்லை, உண்மையான தமிழ் தேசியவாதி, தமிழை நேசிக்கிற ஒருத்தன் மக்கள் ஈழத்தில் கொத்து கொத்தா செத்து கிடக்கும் போது அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்ட ஒருத்தன், கொதிச்செழுந்த ஒருத்தன் இங்கே ஆட்சி நடத்திட்டு இருந்த கருணாநிதியை பார்த்து இப்போ அவர் தமிழ் தேசியவாதி இல்லை, அவர் தெலுங்கர்ன்றதை எல்லாத்தையும் ஊர்ஜிதப்படுத்தி வராங்க. ஆனால் நீங்கள் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கீங்க. கூட்டணி கட்சியிலேருந்து நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதியை தன்னை பிரகடனப்படுத்திக்கிற திரு வேல்முருகன் அவர்கள் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதுலேயும் ஒரு விஷயம்னா, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நீங்கள் தடை செய்யணும் முடிவு பண்ணுறீங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதை நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் சட்டமன்றத்திலையோ இல்லை முதலமைச்சர் நேரடியாக சந்திக்கிறேன்னு வேறு சொல்கிறீங்க. வேறு வீட்டுக்கெல்லாம் வேறு போயிருக்கீங்க. வீட்டில் வேறு தெலுங்கே பேச மாட்டாங்க, தமிழ் தான் பேசுவாங்க. அவர் எப்படி நீங்கள் தெலுங்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேறு வைக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச நீங்கள் நேரடியாக முதல்வர்கிட்ட நினச்சி சொல்லிடலாமே, இது ஒரு அரசு உடைமையா இல்லையே, இது ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒரு நிகழ்ச்சி தானே. இதை தடை செய்யறதுக்கு நீங்கள் எவ்வளோ நினச்சிருந்தா எவ்வளோ எளிமையாக அந்த வேலையை முடிச்சிருக்கலாமே, நீங்கள் அதை ஏன் பண்ணல? இது எப்படி இருக்குன்னா வச்சுங்களேன், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மது ஒழிப்பு மாநாடு